இன்று நமது உலகம் பிரச்சனைகளால் நிறைந்துள்ளது. கவனச்சிதறல், தவறான தகவல்கள், தகவல் சுமை, போர், பயங்கரவாதம், பொருளாதார நெருக்கடிகள், அதிகரித்து வரும் நோய்கள், ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் மகிழ்ச்சியின்மை. மனிதர்கள் தங்களை பிரித்துக் கொள்வதில் சிறந்து விளங்குகிறார்கள். உதாரணமாக, ஒவ்வொரு மதத்திலும் பல பிரிவுகள் உள்ளன. இன்று நாம் நமது நாகரிகத்தின் அழிவின் விளிம்பில் இருக்கிறோம். இப்போது ஒரு தீர்வு ஏற்படவில்லை என்றால் இந்த பிரச்சனையை ஒருபோதும் தீர்க்க முடியாமல் போகலாம். நாம் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம். நமது சிறந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். நாம் எல்லா இடங்களிலும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கவும் நமது சிறந்த வாழ்க்கையை வாழவும் எல்லாவற்றையும் முயற்சித்தோம். நாம் உண்மையிலேயே நமது சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறோமா? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எப்படி எனது சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும்? இது பதிலளிக்க கடினமான கேள்வி. எது சரி, எது உண்மை என்பதை நாங்கள் ஆதரிக்கிறோம், ஏனென்றால் இதுதான் சரியான செயல். தவறான தகவல் கடலில் நாம் எப்படி உண்மையை அடையாளம் காண முடியும்? இதை செய்யும் அளவுக்கு நீங்கள் புத்திசாலி. உங்கள் முழு திறனையும் உணருங்கள், சிந்தியுங்கள், எல்லாவற்றையும் கேள்வி கேளுங்கள். உங்கள் விமர்சன சிந்தனை திறன்களை பயன்படுத்துங்கள். மேலும் அது செல்லுபடியாகும் அல்லது குறைந்தபட்சம் நியாயமான அடிப்படையை கொண்டிருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். சிறந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை புரிந்து கொள்ள நாம் அனைத்தையும் ஒரு முழுமையான உலகளாவிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். இருக்கும் அனைத்தும் மற்றும் அதை நிர்வகிக்கும் அனைத்து கொள்கைகளும் நித்தியமானவை மற்றும் மாறாதவை. அதை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தான் நாம் செய்யக்கூடிய சிறந்த விஷயம். நமது 5 புலன்களால் நாம் காணக்கூடிய அல்லது உணரக்கூடியதை ஏற்றுக்கொள்வது எளிது. இருப்பினும் இருக்கும் பல விஷயங்களை நமது 5 புலன்களால் உணர முடியாது என்பதை அறிவியல் நிரூபித்துள்ளது. எக்ஸ்கர்கள் போன்ற இவற்றில் சிலவற்றை அறிவியல் நிரூபித்துள்ளது. எனவே இதையும் ஏற்றுக்கொள்வது எளிது. இருப்பினும் மற்ற விஷயங்கள் நிரூபிக்கப்படவில்லை அல்லது மறுக்கப்படவில்லை, ஆனால் அது இல்லை என்று நாம் முடிவு செய்ய முடியாது. அது இருக்கலாம் மற்றும் நாம் நினைத்ததை விட முக்கியமாக இருக்கலாம். கடவுள் மற்றும் ஆன்மீகம் பற்றிய கருத்து இந்த வகையைச் சேர்ந்தது. எனவே இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். அறிவியலில் சமீபத்திய முன்னேற்றங்கள், குறிப்பாக குவாண்டம் இயற்பியல், பிரபஞ்சத்தை மிகச் சிறிய மற்றும் மிகப்பெரிய இயற்பியல் அளவுகளில் ஆய்வு செய்கின்றன. பிரபஞ்சம் நாம் நினைத்தது போல் இல்லை என்பதை குவாண்டம் இயற்பியல் நிரூபித்துள்ளது. எல்லாம் ஆற்றல். ஒரு பொருள் எவ்வளவு திறமானதாக இருந்தாலும் நீங்கள் மிகச்சிறிய அளவில் பெரிதாக்கினால் அது பெரும்பாலும் ஆற்றல் அலைகளை கொண்ட வெற்று இடம். மேலும் எல்லாமே மற்ற எல்லாவற்றுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 பொருட்களும் பிரபஞ்சத்தின் எதிர் முனைகளில் இருந்தாலும் அனைத்தும் உடனடியாக எல்லாவற்றையும் பாதிக்கலாம். இது எந்த தாமதமும் இல்லாமல் நடக்கும். ஒளியின் வேகம் மிக வேகமானது என்று நாங்கள் நினைத்தோம், ஆனால் இது உடனடி செயல். நாம் அனைவரும் கண்ணுக்கு தெரியாத கம்பிகளால் எல்லாவற்றுடனும் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ளோம். இப்போது நவீன அறிவியல் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் வெவ்வேறு அளவுகளில் நனவாகவும் விழிப்புடனும் இருப்பதாக கூறுகிறது. பிரபஞ்சம் ஒரு மாயை என்று அறிவியல் கூட நிரூபித்துள்ளது. குவாண்டம் இயற்பியல் என்பது ஏற்கனவே இருக்கும் இயற்பியல் பரிமாணத்திற்கும் ஆன்மீக பரிமாணத்திற்கும் இடையிலான ஒரு பாலமாகும். நம்மில் பெரும்பாலோர் அதை உணரவில்லை. இதனால்தான் பல விஞ்ஞானிகள், குறிப்பாக குவாண்டம் இயற்பியலாளர்கள், ஆன்மீகம் அல்லது கடவுளை நம்புகிறார்கள். ஆன்மீகம் என்பது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் அல்ல. ஆன்மீகம் என்பது யதார்த்தம். நாம் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் ஆன்மீகம்தான் எல்லாவற்றிற்கும் நித்திய அடித்தளம். ஈர்ப்பு விசையைப் போலவே ஆன்மீக விதிகளும் உலகளாவியவை. மேலும் நம் மதத்தை பொருட்படுத்தாமல் அல்லது நாம் நாத்திகராக இருந்தாலும் நாம் உட்பட அனைத்திற்கும் பொருந்தும். மேலும் அறிவியலில் சமீபத்திய முன்னேற்றங்கள் இதை ஏற்றுக்கொள்வதை எளிதாக்குகின்றன. இந்த ஆன்மீக அறிவியலின் அடிப்படையில் நாம் அனைவரும் அனைத்து ஆற்றல் மற்றும் அனைத்திற்கும் ஒரே இறுதி மூலத்தை கொண்டிருப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அதைத்தான் நாம் கடவுள் என்று அழைக்கிறோம். சூரியன் அனைவருக்கும் பிரகாசிப்பது போல கடவுள் அனைவருக்கும் இருக்கிறார். இறுதி மூலாதாரம் அல்லது ஒற்றை கடவுள் வடிவமற்றவர், உருவமற்றவர், பாலினம் இல்லாதவர், எல்லையற்ற உணர்வு உள்ளவர் மற்றும் எல்லையற்ற சக்தி வாய்ந்தவர். கடவுளின் ஆற்றலிலிருந்து எல்லையற்ற மாயையான பிரபஞ்சங்களை சோப்பு குமுக்கள் போல உருவாக்கி அழிக்க முடியும். எல்லாம் கடவுளுக்குள் இருக்கிறது.
எனவே கடவுள் ஒவ்வொரு பிரபஞ்சத்தின் உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறார். ஆற்றல் மற்றும் இருப்பின் பல பரிமாணங்கள் உள்ளன. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் ஆற்றலின் அளவு நிலையானது. எனவே வெப்ப இயக்கவியலின் இயற்பியல் விதிகள் மற்றும் நாம் அறிந்த மற்ற அனைத்து அறிவியல் விதிகளும் இன்னும் செல்லுபடியாகும். கடவுள் அவர்களின் உணர்வை பிரபஞ்சத்தில் ஒற்றை வடிவத்தில் செலுத்துகிறார். இதை நாம் ஆன்மா என்று அழைக்கிறோம். கடவுளுக்கு எல்லையற்ற உணர்வு உள்ளது. ஆன்மாவுக்கு ஒற்றை உணர்வு உள்ளது. இப்படித்தான் நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகள். ஆன்மாவுக்கு பாலினம் இல்லை. ஆன்மா ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு பயணிக்கிறது, மேலும் பல பிறப்புகள் மற்றும் இறப்புகளை கடந்து செல்கிறது. உடல் ஆன்மாவின் தற்காலிக வசிப்பிடம், ஆனால் ஆன்மா அழியாதது. மனிதனாக மாறுவதற்கு முன்பு ஆன்மா பாக்டீரியா, தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உட்பட அனைத்து வகையான உயிர்களையும் கடந்து செல்கிறது. ஆன்மாவின் நல்ல அல்லது கெட்ட செயல்களின் அடிப்படையில் அதற்கு அடுத்த வாழ்க்கை வழங்கப்படுகிறது. இது முந்தையதை விட சிறந்ததாகவோ அல்லது மோசமானதாகவோ இருக்கலாம். ஆன்மா எந்த பாலினமாகவும் பிறக்க முடியும். ஆன்மாவின் இறுதி இலக்கு பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை கடந்து தப்பித்து கடவுளுடன் மீண்டும் இணைவதாகும். மேலும் ஆன்மா ஒரு மனித உடலின் மூலம் இதை செய்ய மிகவும் திறமையானது. ஏனென்றால் மனித உடல் என்பது கடவுளுடன் ஆன்மீக ரீதியாக இணைவதற்கான அதிக ஆற்றலை கொண்ட ஒரு சிக்கலான கருவியாகும். எனவே நமது முழு ஆன்மீக திறனையும் உணர்ந்து இந்த குறுகிய மனித வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழ்வது முக்கியம். பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து ஆன்மா விடுதலை பெற்று கடவுளுடன் இணைவது என்பது ஒரு மழைத்துளி கடலில் விழுந்து கடலாக மாறுவது போன்றது. மழைத்துளியும் கடலும் இப்போது ஒன்றுதான். அதேபோல் ஆன்மா அதன் சொந்த அடையாளத்தையும் ஈகோவையும் இழந்து கடவுளுடன் இணைய வேண்டும். பின்னர் ஆன்மா அல்லது உணர்வு இடம், நேரம் மற்றும் இந்த உலகம் அல்லது எந்த சொர்க்கம் வழங்கக்கூடிய எதையும் தாண்டிய இறுதி மற்றும் நிரந்தர பேரின்ப நிலையில் உள்ளது. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் பூமியை விட சிறந்த அல்லது மோசமான உலகங்கள் உள்ளன. இந்த உலகங்கள் சொர்க்கமாகவோ அல்லது நரகமாகவோ இருக்கலாம். பூமி தோராயமாக நடுவில் உள்ளது. உயர்ந்த சொர்க்கத்தில் கூட அது பூமியை விட இனிமையானதாக இருந்தாலும் அது இடம், நேரம், மாயை, அறியாமை, புறமுதல்வாதம், உடல், ஏகோ, பிறப்பு மற்றும் இறப்பு ஆகியவற்றால் பிணைக்கப்பட்டுள்ளது. சொர்க்கம் கூட நிரந்தரமானது அல்லது எல்லையற்ற ஆனந்தமானது அல்ல. ஏனென்றால் அது இன்னும் இந்த மாயையான மற்றும் தற்காலிக பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாகும். எனவே ஆன்மாவின் முழுமையான விடுதலையே மிக உயர்ந்த குறிக்கோள். இந்த உயர்ந்த இலக்கை அடைய நாம் இந்த உலகளாவிய மற்றும் நித்திய ஆன்மீக அறிவியலை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஆன்மா கடவுளைப் போலவே தெய்வீக சாரத்தால் ஆனது. எனவே அனைத்து உயிரினங்களும் தெய்வீகமானவை. ஒரு உயிரினம் கடவுள் வடிவம் பெறுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பது தர்க்க ரீதியாக பின்பற்றப்படுகிறது. கடவுள் உருவமற்றவராகவும் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தெமிகடவுள்கள் மற்றும் பிற கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் போன்ற உயர் பரிமாணங்களை கொண்ட உயிரினங்கள் உட்பட வடிவங்களை எடுக்கவும் முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. கடவுளின் ஆற்றல் ஒவ்வொரு அணு மற்றும் துணை அணு துகள் உட்பட ஒவ்வொருவரிலும் எல்லாவற்றிலும் உள்ளது. அடிப்படையில் இறுதி கடவுள் ஒருவர் மட்டுமே. மேலும் பல்வேறு தெய்வங்கள் ஒரே ஒரு கடவுளால் வகிக்கப்படும் வெவ்வேறு குணங்கள் மற்றும் பாத்திரங்கள். ஒரு நபர் ஒரு மகன் அல்லது மகள், தாய் அல்லது தந்தை மற்றும் சகோதரர் அல்லது சகோதரியாக நடிக்க முடியும் என்பது போல. ஒரு கடவுள் அல்லது மதம் மற்றொன்றை விட சிறந்தது என்று எதுவும் இல்லை. ஏனெனில் அவை அனைத்தும் இறுதியில் ஒரே மாதிரியானவை. கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து மதம், பௌத்தம், சீக்கியம், சமண மதம் மற்றும் பிற மதங்கள் ஒரே கடவுளை அடையும் வெவ்வேறு பாதைகள். இயேசு கிறிஸ்து, முகமது நபி, பகவான் கிருஷ்ணர், கோதம புத்தர், குருநானக் மற்றும் பகவான் மகாவீரர் அனைவரும் ஒரே ஆன்மீக சக்தியை அனுபவித்தனர். அவர்கள் அதை வித்தியாசமாக வெளிப்படுத்தி ஒரே பொதுவான கடவுளை அடைய வெவ்வேறு பாதைகளை வகுத்தனர். பாரபட்சமற்றவராக இருப்பதும் எந்த குறிப்பிட்ட மதத்தையும் ஆதரிப்பதில்லை என்பதும் இதன் நோக்கமாகும். ஆனால் இந்த மதம் இங்கு ஒரு எடுத்துக்காட்டாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள் இந்த மதம் இந்த உலகளாவிய ஆன்மீக அறிவியலை மிகவும் உள்ளடக்கிய, விரிவான மற்றும் முழுமையான வழியில் விவரிக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். உண்மையில் தெற்காசிய புவியியல் பகுதியை குறிப்பிடும் வெளியாட்களால் இந்த மதம் என்ற பெயர் வழங்கப்பட்டது. உண்மையான பெயர் சனாதன தர்மம், அதாவது நித்திய கடமை. இந்த ஆன்மீக அறிவியலை பின்பற்றுவது நமது நித்திய கடமை. மேலும்
ஒரு மதம் என்பது கடவுளை அடையும் ஒரு பாதையாக வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு ஆன்மீக குருவால் கட்டளையிடப்படுகிறது. சனாதன தர்மம் அல்லது இந்து மதத்தில் பல ஆன்மீக குருக்கள் ஆன்மீக அறிவியலின் நமது அறிவு தளத்தை கண்டுபிடித்து அதற்கு பங்களித்துள்ளனர். மேலும் இந்த மதத்திற்குள்ளேயே கடவுளை அடைவதற்கு ஏராளமான பாதைகள் உள்ளன. ஒருவர் தங்கள் சொந்த பாதையை தேர்ந்தெடுக்கலாம். இதன் அடிப்படையில் சனாதன தர்மம் அல்லது இந்த மதம் ஒரு மதம் அல்ல, அது பள்ளியில் நாம் படிக்கும் அறிவியல் போன்ற ஒரு ஆன்மீக அறிவியல். சனாதன தர்மம் அல்லது இந்த மதம் மற்ற மதங்களைப் போலவே ஒரு இறுதி வடிவமற்ற உருவமற்ற கடவுளை நம்புகிறது. ஆனால் அதற்கு பல தெய்வங்கள் மற்றும் அரை கடவுள்கள் உள்ளன. இது பொதுவாக பல கடவுள்களை கொண்ட ஒரு பல தெய்வ மதமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் இது மற்ற மதங்களைப் போலவே இறுதியில் ஏகத்துவமானது. மத நூல்கள் ஆன்மீகத்தை கவிதை ரீதியாகவோ அல்லது உருவகமாகவோ விவரிப்பதால் அதை தவறாக புரிந்து கொள்வது எளிது. உதாரணமாக, பூமி ஒரு கோள வடிவத்தை கொண்டுள்ளது என்பது ஒரு உண்மை. இருப்பினும் மத நூல்கள் அதை இருப்பு தளமாக விவரிக்கலாம். இது இருப்பின் பிற பரிமாணங்களின் சூழலில் இருப்பின் பரிமாணத்தை குறிக்கிறது, மேலும் அதை உண்மையில் புரிந்து கொள்ளக்கூடாது. இருப்பினும் பூமி உண்மையில் ஒரு வட்டு வடிவத்தில் இருப்பதாக நாம் இதை தவறாக புரிந்து கொள்ளலாம். இது வெளிப்படையாக தவறானது. இந்த வழியில் அனைத்து மதங்களும் தவறான விளக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே எல்லாவற்றையும் கேள்வி கேட்பது, உள்ளடக்கியதாக சிந்திப்பது, முழுமையானதாக சிந்திப்பது, உலகளாவியதாக சிந்திப்பது மற்றும் செல்லுபடியாகும் என்பதை மட்டுமே ஏற்றுக்கொள்வது முக்கியம். உலகளாவிய ஆன்மீக அறிவியலின் அடிப்படையில் நமது சிறந்த வாழ்க்கையை வாழ உதவும் சில முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். கடவுள் அனைத்து உயிரினங்களுக்கும் உரியவர். மதத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதில் அக்கறை கொண்டுள்ளார். ஒரு நபரின் மதம் அவர்களின் சொந்த தனிப்பட்ட விருப்பம், அவர்களுக்கு பிடித்த நிறத்தை போலவே. அனைத்து மதங்கள் பற்றிய தகவல்களும் பரவலாக கிடைக்கின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட மத பாதையை பற்றிய தகவல்களை ஒருவருக்கு வழங்க வலியுறுத்துவது தேவையற்றது மற்றும் நெறிமுறையற்றது. எனவே மதத்தின் பெயரால் பிரதேசங்களை வென்று ஒருவரை மற்றொரு மதத்திற்கு மாற்ற கட்டாயப்படுத்துவது தவறு. மக்களை மற்றொரு மதத்திற்கு மாற்றும் நோக்கத்துடன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை விளம்பரப்படுத்துவது அல்லது ஊக்குவிப்பது தவறு. அது மென்மையான முறையில் செய்யப்பட்டாலும் அல்லது பண அல்லது பிற பொருள் ஊக்கத்தொகைகளை வழங்குவதன் மூலம் செய்யப்பட்டாலும் கூட இனவெறி செல்லாது. ஒரு நபர் மற்றொரு உயிரினத்திற்கு எந்த வகையிலும் தீங்கு விளைவிப்பது உட்பட நமது நல்ல அல்லது கெட்ட செயல்கள் இறுதியில் நம்மிடம் திரும்பி வருகின்றன. மேலும் நமது செயலின் பலனை நாம் அனுபவிக்கிறோம். இது கர்மாவின் விதி. எனவே ஒரு சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரியானதை செய்து திருப்தி அடையுங்கள். வியாபாரத்தில் குறைந்த லாபம் சம்பாதிப்பது என்றால் கூட சரியானதை செய்யுங்கள். ஏனென்றால் பேராசை தவறு. ஒவ்வொரு உயிரினமும் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் நீங்கள் ஒருவருக்கு ஏதாவது நல்லது செய்யும் போது அல்லது எதையும் திரும்ப பெறாமல் ஒரு தன்னார்வலராக பணியாற்றும் போது நாம் மிகவும் நேர்மறையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறோம். எனவே ஒவ்வொரு உயிரினத்திலும் உங்களையும் கடவுளையும் பாருங்கள். மேலும் ஒவ்வொரு உயிரினத்தையும் உங்கள் குடும்பமாக பாருங்கள். ஏனென்றால் நாம் அனைவரும் அடிப்படையில் ஒன்றுதான். நீங்கள் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் விதமும் உங்கள் உறவுகளும் மேம்படும். மற்றவர்களின் மகிழ்ச்சியில் உங்கள் மகிழ்ச்சியை காண்க. மனிதர்களாகவும் உலகமாகவும் நமது ஒற்றுமையில் நமது சக்தி உள்ளது. எனவே எப்போதும் முழுமையான மற்றும் உலகளாவிய வழியில் சிந்தியுங்கள். இதன் அடிப்படையில் பொறாமை, கோபம், வெறுப்பு, வன்முறை மற்றும் போர் ஆகியவற்றை நீக்க முடியும். அன்றாட வாழ்க்கையில் இந்த மதிப்புகள் முடிவெடுப்பதை எளிதாக்குகின்றன. இந்த சூழ்நிலையில் கடவுள் அல்லது இந்த ஆன்மீக மதிப்புகளை கொண்ட ஒருவர் என்ன செய்வார் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இதன்படி நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும். உங்கள் நாட்டின் அரசாங்கத்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. மேலும் பல விஷயங்கள் உங்கள் நாட்டின் குடிமகனாக மட்டுமல்ல, இந்த உலகத்தின் குடிமகனாகவும் உங்கள் சொந்த பொறுப்பாகும். நீங்கள் ஒரு உலகளாவிய குடிமகன். இந்த உலகத்தை மற்ற அனைத்து உயிரினங்களுடனும் பகிர்ந்து கொள்கிறீர்கள். இதை எப்போதும் மனதில் கொள்ளுங்கள். தேர்தலில் வாக்களிக்கும் போது நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்பது உங்களையும் உங்கள் எதிர்கால சந்ததியினரையும் பாதிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நீண்ட காலத்தை கருத்தில் கொண்டு தகவலறிந்த முடிவை எடுங்கள். ஆன்மீக அறிவியல் இலட்சியவாதமாக தோன்றலாம்,
ஆனால் இவைதான் நமது பொதுவான கடவுளின் அடிப்படை மதிப்புகள். மனிதர்களில் பாதி பேர் மட்டுமே இந்த ஆன்மீக மதிப்புகளை பின்பற்றினால் நமது உலகம் மிகவும் சிறந்த இடமாக மாறும். எனவே இது மிகவும் நடைமுறை முயற்சி. இந்த காணொளி மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்காக தன்னலமற்ற நோக்கத்துடன் எதையும் எதிர்பார்க்காமல் உருவாக்கப்பட்டது. இந்த காணொளி யாராலும் ஸ்பான்சர் செய்யப்படவில்லை. இதற்கு எந்த மறைமுக நிகழ்ச்சி நிரலும் இல்லை. மேலும் இந்த காணொளி யூடியூபில் பணமாக்கப்படவில்லை. எனவே இந்த காணொளியிலிருந்து நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன். நீங்கள் லைக் பொத்தானை கிளிக் செய்யவோ அல்லது இந்த யூடியூப் சேனலுக்கு குரூசேரவோ தேவையில்லை. ஆனால் இந்த காணொளி உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் முடிந்தவரை பலருடன் விரைவில் பகிரவும். ஒவ்வொரு மனிதனும் அவசரமாக இந்த செய்தியை கேட்க வேண்டும். இந்த காணொளியை சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி சேனல்களில் பகிரவும், வானொலி நிலையங்களில் ஆடியோவை இயக்கவும். இந்த காணொளி பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும், குறிப்பாக பணக்காரர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள், குற்றவாளிகள், தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகள் ஆகியோரை சென்றடைய செய்ய ஒன்றிணைந்து செயல்படுவோம். வாழ்க்கையில் நீங்கள் தொலைந்து போனதாக உணரும் போதெல்லாம் வாழ்க்கையில் உங்கள் பெரிய நோக்கத்தை நினைவூட்ட இந்த காணொளியை மீண்டும் பாருங்கள். உங்களுக்காக ஒரு உதவி செய்து உங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ இந்த ஆன்மீக அறிவியலில் கவனம் செலுத்துங்கள். அமைதி,